ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அந்த தந்தைக்காக ஏங்கி ஏங்கி நாள் முழுவதும் தன்னுடைய தந்தையை நினைத்து நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சம்பாதித்த வருமானத்தை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பக்கம் இழந்து இழப்பை கூட தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதுதான் இவர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கும். சந்திர திசை காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். நிறைய பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த வாய்ப்பை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நான் இங்கதான் இருப்பேன், உள்ளூர்லதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கரெக்டா அந்த இடத்துல அடி வாங்குறதுக்கு சரியான ஒரு தருணமாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி. இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால எப்போதுமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு செல்வாக்குடன் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா? பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழமொழிகள்லாம் உண்மையா பொய்யா? அதே மாதிரி குட்டி சுக்கிரன் வீட்டிற்கு ஆகாது, தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்ற சொல்மொழியும் இருக்கு ஜோதிட ரீதியாக. அப்படின்ற விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் சுக்கிரனுடைய ராஜ்யத்துல பிறந்ததுனால எப்போதுமே ஒரு ஆடம்பர வசதியுடன் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு 80ஸ்ல பிறந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல அப்பந்தான் உங்களுக்குன்னு சில வசதிகள்லாம் ஏற்படுத்துவாங்க. அந்த டயத்துல எல்லாம் இந்த ஃபேனு, டிவி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களே கிடையாது. இந்த 80s 85ல பிறந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாம் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்புகளை தன் பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனாலதான் ஒரு ஆடம்பர ஒரு வசதிகளோடு பிறக்கின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அந்த வீதியிலேயே அந்த தெருவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரபலமாக கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சிரிச்சாலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மயங்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த ஒரு வசீகரம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அததான் நம்ம தரணி ஆள்வோம் அப்படின்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா இவர்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரியாக இவர்களினுடைய முக வசீகரமோ இல்ல இவர்களினுடைய பேச்சு வசீகரமோ அதிகமாக மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதனாலதான் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அந்த குட்டி சுக்கிரன்னா என்ன? இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சிறு வயதிலேயே சுக்கிர திசாபுத்தியுடன் பிறக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அதனாலதான் அந்த
இந்த குட்டி சுக்கிரன் தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றோம். ஏன் தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தையினுடைய ஆடம்பர வசதிகளுக்காக அந்த தந்தையாகப்பட்டவர் எல்லா விதமான ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவார். கடன் வாங்கியாவது இந்த குழந்தைய நம்ம நல்ல ஒரு வசதி வாய்ப்போட வச்சுக்கணும். கடன் வாங்கியாவது இந்த குழந்தைய நம்ம பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். தன்னால இயலாமை இருந்தா கூட அந்த இயலாமையை அந்த குழந்தைக்கு மத்தியில் எடுத்துட்டு போகாம தன்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய நிலை. அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தன் தந்தையை பெருமளவு மதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு பெரிய அளவுக்கு அந்த தந்தையின் மேல பாசம் பிடிப்பு அப்படின்றது இருக்காது. ஆனா ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அந்த தந்தைக்காக ஏங்கி ஏங்கி நாள் முழுவதும் தன்னுடைய தந்தையை நினைத்து நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பவர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தந்தையின் பாசமாகப்பட்டது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேலதான் முழுவதுமாக தெரிய வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த தந்தையினுடைய பாசம் 40 வயதை கடந்தவர்களுக்கு தான் மிக ஒரு மன வலியையும் வேதனையும், தனது தந்தை தனக்காக என்ன விதமான ஒரு தியாகங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்றது அந்த ஸ்டேஜ்ல தான் வரும். ஆனா அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு தன்னுடைய விஷயத்தையும் தன்னுடைய செயல்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இதனால அந்த பெற்றோர்கள் கடன் பெறுவதற்கும் இல்ல தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கும் ஆளாகக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதுதான் அந்த குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக இருக்கு. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அந்த சுக்கிர திசாபுத்தி 20 வருடம், அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசாபுத்தி 6 வருடம், அடுத்து சந்திர திசை 10 வருடம், அடுத்து செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம். இந்த மாதிரியான தசாபுத்திகள் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு குரு திசை கூட ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதாவது ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு குரு திசை சனி திசை எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நமக்கு பீக்கா இருக்கக்கூடிய திசாபுத்தியை தான் மேக்சிமம் எடுக்கணும். அவர்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல என்னென்ன திசாபுத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் திசை இல்ல ராகு திசை இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சம்பாதித்த வருமானத்தை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பக்கம் இழந்து அந்த இழப்பை கூட தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதுதான் இவர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியாக காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணணும். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க இப்ப எப்படியும் ஒரு 40ல இருந்து 55 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் 35 எடுத்துக்கலாம். 35ல இருந்து 55 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த காமாட்சி அம்மனின் வழிபாடு பண்ணுங்க. நீங்க இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான ஒரு தொழில் ஏமாற்றங்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு தொழில் நல்லா வந்துரும், தன்னுடைய தொழில்ல நிறைய ஒரு வருமானங்களை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய், இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது அந்த தன்னம்பிக்கையும் வருமான பலமும் இளம் வயதில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இளம் வயது அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 வயதுல இருந்து 35 வயதுக்குள்ள நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க.
இவர்கள் சம்பாதிச்ச மாதிரி யாருமே சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு போனா கூட அந்த வேலையில அடுத்தடுத்து ப்ரமோஷன், அடுத்தடுத்து நல்ல ஒரு சம்பள உயர்வு, இப்படி ஒரு இளம் வயதிலேயே வீடு கட்டி நல்ல ஒரு அமைப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த இளம் வயதிலேயே அதிகப்படியான ஒரு வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அததான் நம்ம சிறு வயதுல இருந்தே சொல்றோம். அதாவது இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் அந்த இடத்தை ஃபுல்லா ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பவர்கள். இவர்கள் 25 வயதை கடந்தாச்சு அப்படின்னா இவர்களுக்கு மிக எளிதாக எல்லா ஒரு தொழில்நுட்பங்களும் எளிதாக தெரியக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இவர்களுக்கு பெரிய சிரமம் அப்படின்றது இருக்காது. அடுத்தடுத்து அவர்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், அது அடுத்தடுத்து அவர்களுடைய ஒரு நல்ல மாற்றங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அந்த சந்திர திசையில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வரக்கூடிய அந்த 26 வயதை கடந்து அந்த சந்திர திசை ஒரு 25ல இருந்து அந்த 35 வயது வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த டயத்துல அந்த சந்திர திசையில பெரிய அளவுக்கு இவர்கள் அடி வாங்கியிருப்பாங்க. ஒன்னா இவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, இந்த காலகட்டத்துல இந்த சந்திர திசை காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் வரும். நிறைய பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த வாய்ப்பை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நான் இங்கதான் இருப்பேன், உள்ளூர்லதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கரெக்டா அந்த இடத்துல அடி வாங்குறதுக்கு சரியான ஒரு தருணமாக இருக்கும். அடி வாங்குறதுன்னா என்ன, அதுல அந்த தொழில்ல மேலும் மேலும் நஷ்டங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு உறவுகள், இது மாதிரியாக எல்லாம் அந்த சந்திர திசை இவர்களை பெரிய அளவுக்கு பொருள் இழப்புகளையும் உறவுகள் இழப்புகளையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து அந்த செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் திசை பருவத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் அந்த வாழ்க்கையை இழந்து தனிமரமாக நிற்பார்கள். அந்த 7 வருடம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்த ஒரு நபர்களாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இது டைம் ஆஃப் பீரியட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டா இதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய பாதத்தின்படி இந்த தசாபுத்திகள் மாறுபடும். நீங்க எந்த டயத்துல உங்களுடைய லைஃபை இழந்து தனிமரமாக இருந்திருப்பீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் திசையில தான் மிக அதிகப்படியாக ஒரு லைஃப முழுவதுமாக இழந்த காலகட்டமாக இருக்கும். அதனால இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த ராகு திசை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த ராகு திசையில ரொம்ப கவனமாக இருக்கணும். பரணி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க அதிகப்படியான ஒரு வருமானம் வந்தாலும், நிறைய பேர் ஃபாரின் வெளிநாடு அந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய உறவுகளை பிரிந்து அங்க இருப்பீங்க. இங்க உறவுகளுக்கும் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அங்கேயும் உங்களுடைய தேவையில்லாத இல்லீகல் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு அவமானங்கள்லாம் காத்துட்டு இருக்கும். அதனால உங்களுடைய வருமானத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுல குறியோட இருங்க. அதுல இருந்து விலகி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் நீங்க இழந்த வருமானத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் மாத்திரம் வைங்க. அதுல இருந்து வேற பாதைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு திசை உங்களை திரும்பியும் அந்த ஒரு 10 வருஷம் எப்படி நீங்க அவஸ்தைப்பட்டீங்களோ அதே நிலைமை இன்னும் 2 மடங்காக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ராகுன்றவர் பாத்தீங்கன்னா எப்போதுமே பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படியாக கொடுப்பார். அதே நேரத்துல உறவுகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கும் அந்த நபர் பயணிச்சுட்டு இருப்பார். அதனால நீங்க எப்போதுமே இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்ப மேக்சிமம் எல்லாருக்கும் ராகு திசை தான் போயிட்டு இருக்கோம். ராகு திசை இல்ல குரு திசை போயிட்டு இருக்கோம். இந்த ராகு திசை குரு திசையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள்ல மாத்திரம் டிராவல் பண்ணுங்க. வேற எந்த ஒரு விஷயத்திலயும் டிராவல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா குரு திசை நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு நோய் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால நீங்க எல்லாருமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே அந்த காமாட்சி அம்மனை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுங்க. இருக்கக்கூடிய தொந்தரவுகள்ல இருந்து எளிமையாக வெளியில வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட அந்த கால வரையறையில மேக்சிமம் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறேன். இதையும் விட நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கு. நம்ம வெறும் நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு அதிபதியை வச்சு அவருடைய தசாபுத்திகளை வச்சுதான் பலன்களை கணிச்சு உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய டீட்டெயில்டு தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுற
தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.